ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பெற்ற பரிசுத்தமுள்ள நல்ல நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த காலையில் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாள் உங்களுக்கு ஆசீர்வாதமாய் மாறுவதாக, நல்ல செழிப்புள்ள அழகான ஆசீர்வாதமான நாளாய் மாறட்டும், மாறும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். வேதத்திலிருந்து ஒரு வசனத்தை வாசிக்க கேட்கலாம். நீதிமொழிகள் 11:25. நீதிமொழிகள் 11:25. உதார குணமுள்ள ஆத்தும செழிக்கும், உதார குணமுள்ள ஆத்துமா செழிக்கும். எவன் தண்ணீர் பாய்ச்சுகிறானோ அவனுக்கு தண்ணீர் பாய்ச்சுகிறானோ அவனுக்கு தண்ணீர் பாய்ச்சப்படும். அவனுக்கு தண்ணீர் பாய்ச்சப்படும். இப்ப நல்ல வறட்சி, மார்ச் ஏப்ரல் மே கடுமையான வறட்சி. பொதுவாக எல்லா வருடத்தை பார்க்கல இப்பொழுது பயங்கர வறட்சி. ஆனால் சில இடங்களில் பிரயாணம் பண்ணும்போது சில வயல் பிரதேசங்களில் ஒரு வயல் நல்ல செழிப்பா இருக்கு, பச்சை பச்சைன்னு. சில வயல்கள் கம்மியா இருக்கு. காரணம் என்ன தெரியுமா? குறிப்பிட்ட வயலில் தண்ணி தெளிவாக பாய்ச்சுறாங்க. எவ்வளோ அதிகமாக தண்ணி பாய்ச்சுறாங்களோ அதற்கேற்ற பிரதிபலன், அதற்கேற்ற மேனி கிடைக்கிறது. இன்னொருத்தர் தண்ணி கம்மி, அது பலன் குறைகிறது. நட்ட நாள்ல இருந்து அந்த பலன் பெறுகிற நாள் வரையிலும் அதுக்கு அடிக்கடி தண்ணீர் பாய்ச்சுகிறது. இது எதை காட்டுகிறது? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எந்த ஒரு தேவனுடைய பிள்ளை வாழ்வில் நல்ல கிரியைகள், நற்கிரியைகள் காணப்படுகிறதோ அவங்களுக்கு நல்ல பலனை கர்த்தர் தருவார். ஹல்லேலூயா. என வேதம் சொல்கிறது, நன்மை செய்தால் மேன்மை இல்லையோ என்று வேதத்தில் வாசிக்கிறோம். ஆண்டவர் சொன்ன ஒரு வசனத்தை கூட அந்த கடைசியில் உங்களுக்கு சொல்ல வேண்டும் என்று விரும்புகிறேன். அதை வாசிக்க கேட்கலாம். கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது. ஆமென். ஏசாயா 58:11. நீ நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தை போலவும். நீர்ப்பாய்ச்சல் அடிக்கடி நம்ம தியானிக்கிற வசனம் 58:11. ஏசாயால நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தை போல வற்றாத நீரூற்றை போல இருப்பாய். ஆமென். நீர்ப்பாய்ச்சலான தோட்டம் நல்ல செழித்து வளரும், பூக்கும், கனி கொடுக்கும், காய் கொடுக்கும். நற்கிரியைகளை செய்வதாக இருந்தால் உங்களுக்கு திரளான ஆசீர்வாதத்தை இம்மையிலும் முடிவிலை மறுமையிலும் கர்த்தர் தருவார். நல்ல நன்மைகளை செய்யுங்க. குடும்பத்திற்கும், சகோதரர்களுக்கும், தேசத்துக்கும், திருச்சபைக்கும் நன்மை செய்கிறவர்களாய் மாறுங்க. நன்மை செய்தால் உங்களுக்கு மேன்மை உண்டு. ஆனால் பாவம் செய்தால் அல்லேலூயா பிரைஸ் எல்லாம் வாசற்படி படுத்திருக்கும். நன்மை செய்யுங்கள். நன்மையான எந்தையும் பூர்ணமான எந்த வரமும் பரத்திலிருந்து உண்டாகி ஜோதிகளின் பிதாவினிடத்திலிருந்து உங்களுக்கு இறங்கி வருகிறது. இந்த வார்த்தைகளினால் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. செழிப்பு, ஆசீர்வாதம் வரட்டும். நற்கிரியைகளை செய்யுங்கள், நன்மை செய்யுங்கள். நாளை உங்களை சந்திக்கிறேன். அதுவும் ஆண்டோட கிருபை உங்களை தாங்குவதாக. ஜெபிக்கலாமா? பரலோக தகப்பனே, பரிசுத்த பிள்ளையாக இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். நன்மையும் கிருபையும் பிள்ளைகளை தொடரட்டும். இயேசு கிறிஸ்துவினால் வருகிற செழிப்பு, ஆசீர்வாதம் வரட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபங்கள் பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். God bless you. Have a nice day.